ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஹன் கொஞ்சம் கொஞ்சமா கார்ல உட்காந்துட்டு ஜிஜிக்கு கிஸ் பண்ண வந்துட்டு இருந்தான். அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல ஜிஜியே கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு மனசு மாறிட்டு இருக்கும்போது ஆனா டிரைவர் சடனா ஒரு பிரேக்க போடுறாரு. ஆப்போசிட் ஜன்னல்ல போய் ஹன்னு விழறான். ஜிஜிக்கு ஒரே கூச்சமா போயிடுது. சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் யாலாவை கை தாங்களா கூட்டிட்டு லிங்க் போயிட்டு இருக்கான். ஆனா யாலா ஆடாத ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. டேய் என்னடா உன்னோட தொல்லையா இருக்குடா அப்படின்னு அவனை பார்த்து திட்டிட்டு, நான் என்னோட போக்கர் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பத்திரமா வச்சிட்டு இருக்கேன், ரொம்ப ரேரான கலெக்ஷன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் வேற இங்க லிங்க் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறா. லிங்க் அடுத்த நாள் காலையில ஹன்னை எழுப்புறான். எந்திரிக்க போறியா இல்லையா, உன்னை நேத்து ஜிஜி தாண்டா கூட்டு வந்து இங்க விட்டா அப்படின்னு சொல்ல. ஜிஜியா, ஐயோ நேத்து நம்ம என்ன பண்ணோம்னு தெரியலையே, ஏதாவது அவ சொன்னாலா அப்படின்னு கேட்டுட்டு அவளுக்கு கிஸ் பண்ண போனால அதை யோசிச்சு பாக்குறான். அப்ப நம்ம லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் போல, நம்ம கிஃப்ட கொடுத்துட்டோம் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிமே பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போலன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஆனா ஜிஜி அவ பாட்டுக்கு துணியெல்லாம் துவச்சு காய போட்டுட்டு இருக்கா. கரெக்டா அப்போ யாலா ஏஞ்சிடுறா. நேத்து கொஞ்சம் ஓவரா தான் குடிச்சிட்டேன், கிஃப்ட் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு பர்த்டே கிஃப்ட் ஓபன் பண்றா. பார்த்தா ஹன்னு நம்ம ஜிஜிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கினால அது எப்படியோ மிஸ் ஆகி நேத்து நடந்த பார்ட்டில இப்போ யாலா கிட்ட வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு கிஃப்ட்னு ஹன்னு கொடுத்திருக்கான் பாரு வெட்டி பய. இந்த கிஃப்ட் என்னன்னு எனக்கு புரியலன்னு சொல்ல, இது வந்து ஒரு மேக்ஸ் ஏஞ்சல் ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க பேர் வந்து கிரேக்ல இருக்கு, அதை போட்டு வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்னு ஜிஜி சொல்றா. பரவாயில்ல, இதை பத்தி உனக்காவது தெரிஞ்சிருக்கு, அட்லீஸ்ட் நீயாவது இதை மாட்டிக்கோன்னு யாலா ஜிஜியோட கழுத்துல மாட்டி விட்டுறா. அடுத்து அங்கிருந்து ஜிஜி கிளாஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கா. ஜிஜி வெளியே வரும்போது ஹன்னு பாத்துட்டான். நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோம் போல, அதனால தான் அந்த செயினை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சமா கூச்சமா இருந்துட்டு இருக்கு. ஜிஜி நேத்து எப்படி நம்ம ஹன்ன கொஞ்சிட்டே வந்தோம் குடிச்சிருக்கும் போது அப்படின்னு அவளுக்கும் லைட்டா கூச்சமா இருக்கு. சோ கேர்ள் ஃப்ரெண்ட் ஆயிட்டனாலதான் இவ இப்படி கொஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஹன்னு கேக்குறான். எனக்கு ஓகே தான் அப்படின்னு ஜிஜி சொல்ல, இங்க ரெண்டு பேரும் ஒண்ணும் புரியாம தப்பான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட அங்க இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹன்னு ஜிஜி மேல அப்படியே கையை போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இன்னில இருந்தா நம்ம ஜோடி ஆயிட்டோமே அப்படின்னு. ஜிஜி கேஷுவலா போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் ஒரு வழியா காலேஜ்க்கு போயிடுறாங்க. அங்க மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆகுது. ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு லஞ்சுக்கு போறாங்க. கைய பிடிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹன்னு யோசிச்சுட்டு ஜிஜியோட கையை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா பக்கத்துல வேற ஒரு பையன் பின்னாடி நிக்கிறான். அவனோட கைய ஹன்னு பிடிச்சிடுறான். நல்லா டைட்டா பிடிச்சிட்டு நிக்க அந்த பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஜிஜியை பார்த்துட்டே ஹன்னு சிரிக்க ஆரம்பிக்க, ஜிஜி கேஷுவலா சிரிக்கிறா. ஏன் மூஞ்சில ஏதாவது ஒட்டிருக்கா என்ன, எதுக்கு ஒரு மாதிரி சிரிக்கிறேன்னு அவன் முகத்தை தொட்டு பார்க்க, எப்படி ரெண்டு கை அங்க வந்ததுன்னு ஹன்னு திரும்பி பாக்குறான். பின்னாடி இந்த பையனோட கண்ணு பிடிச்சு வச்சிட்டு இருக்கான். உடனே இந்த பையன், ஆமா யார் கையை பிடிக்கிறதுக்கு பதிலா ஏன் கையை பிடிச்ச, ஜிஜி கையவா அப்படின்னு கேட்க அங்க இருந்து ஹன்னு வெக்கப்பட்டு ஓடுறான். ஜிஜியும் பின்னாடியே ஓடி போயிடுறா. ஜிஜி அங்க பாத்துட்டு, என்ன ஆச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவன் ஹாஸ்டலுக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றா. ஹன்னு அப்போ அவ கையை பிடிச்சிடுறான். நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள அவனுக்கு போன் வந்துருது. அங்க இருந்து நேரா போன் பேசிட்டு வரேன், என் அத்தை எனக்கு போன் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி யாலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யாலா சொல்றா, ஏன்னா கிஃப்ட்னு ஒரு கன்றாவியை வாங்கி கொடுத்திருக்க, அதெல்லாம் ஒரு செயினா, சரி ஜிஜி பிடிச்சிருக்குன்னு சொன்னா நான் வந்து அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு யாலா சொல்ல, என்னது நீ அவளுக்கு கொடுத்தியா, அப்ப நான் அவளுக்கு கொடுக்கலையா, உனக்காக ஒண்ணு இந்த கிஃப்ட வாங்கல, அவளுக்காக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு போனை கட் பண்ணிடுறான். இங்க பார்த்தா யாலாக்கு ஒண்ணு புரியல, என்ன சொல்லிட்டு இருக்கான் பைத்தியக்காரன் அப்படின்னு பிரேக் எடுக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே போறா. இங்க ஹன்னு மறுபடியும் திரும்ப வரான். ஜிஜி கிட்ட இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏதோ சொல்ல வந்தல அப்படின்னு ஜிஜி கேட்க, இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா கூப்பிட்டேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இங்க இந்த லிங்க் இருக்கானே, நேரா யாலா வெளியே போனதுக்கு அப்புறமா அவளோட லாக்கரை ஓபன் பண்ணி அதுக்குள்ள இந்த போக்கர் கார்ட்ஸ் வச்சிருக்கேன்னு சொன்னால, இந்த கார்ட்ஸ் வச்சுதானே ஓவரா சீன் போட்டா, இனிமே அது இருக்காதுன்னு அந்த கார்டெல்லாம் கிளிகிளின்னு கிளிக்கிறான். அங்க நம்ம யுவான திருட்டுத்தனமா போட்டோ எடுக்க வந்த பையன் இந்த காலேஜோட பத்திரிக்கையில வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்ப அடுத்த திருட்டு நான் போட்டோ எடுத்து போட போறேன் அப்படின்னு லிங்க திருடிக்கிட்டு இருக்கான். அதை போட்டோ எடுத்துடுறான். லிங்க அவனோட கபோர்ட்ல திருடிட்டு கையை கீழே எடுத்துட்டு வரும்போது யாலாவோட அண்டர்வேர் ஒண்ணு அவன் கையில மாட்டிக்குது. அட பாவி, ஒரு பொம்பளை பொறுக்கியா, இத போய் திருடிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் திட்ட ஆரம்பிக்க யாலா அங்க வந்துடுறா. என்ன கர்மோண்டா அது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இது உனக்கு நான் கிஃப்டா கொண்டு வந்தது அப்படின்னு லிங்க் போய் சொல்லிட்டு அவளை பின்னாடி கூட்டு போயிட்டு, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன், என் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி நம்ம நடிப்போமா அப்படின்னு லிங்க் கேட்க, யாலா ஒண்ணு திரும்பி, செல்லக்குட்டி எனக்காக அண்டர்வேர் கிஃப்ட் வாங்கிட்டு வந்த, ரொம்ப கியூட்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பாய் ஃப்ரெண்ட்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் நடிக்க ஆரம்பிக்க அந்த போட்டோகிராஃபரே கன்ஃபியூஸ் ஆயிடுறான். அவன் போயிடுறான் அங்க இருந்து கிளம்பி. யாலா பாக்குறா, நான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வேன்னு சொல்லிருக்க, ஒழுங்கு மரியாதையா அதை ஃபாலோ பண்ணிக்கோ புரிஞ்சுதா அப்படின்னு மிரட்டி அங்க இருந்து எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறா. இங்க லிங்க் கையில ஒரு கேக் ஒண்ண வாங்கிட்டு ஹன்னு கிட்ட அத்தையாவது சொத்தையாவது அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்க யாலா அங்க வந்துடுறா. இன்னொரு தடவை அத்தங்கிற பேர்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருந்த, நடக்கிறதே வேற அப்படின்னு அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. இங்க ஹன்னு வந்துடுறான். இவ கழுத்துல இருக்கிற செயினை பாத்துடுறான். இங்க மறுபடியும் நம்ம யாலாவையும் லிங்கையும் போட்டோ எடுக்கிறதுக்கு அந்த போட்டோகிராஃபர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ஒருவேளை கேரக்டர்ல இருந்து வெளியே வந்தா அவங்களை போட்டோ எடுக்கணும்னு. ஆனா அதுக்கு சான்ஸே இல்ல அப்படிங்கிற மாதிரி யாலாவும் லிங்கும் மாறி மாறி கொஞ்சிக்கிறாங்க. அன்னைக்கே கொஞ்ச நேரத்துல வெறுப்பாயிருது. அந்த போட்டோகிராஃபர் போயிட்டான். கொஞ்சமாவது அடங்குகடா அப்படின்னு சொல்ல
மறுபடியும் யாலாம லிங்கம் அடிச்சுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. யாலா சிரிச்சிட்டு இருக்கா. உன் கூட போய் 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 ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நீ இருக்க பாரு, ஏதாவது நல்ல பையனா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல அங்க ஒரு பையன் வரான். அந்த பையன் வந்துட்டு இன்னைக்கு ஒரு சர்வே ஃபில் பண்ணணும், நீங்க கப்பிள்ஸா இருந்தீங்கன்னா ஃபில் பண்ணி தரீங்களா அப்படின்னு இந்த ரெண்டு ஜோடியையும் பார்த்து கேட்க, இல்ல இல்ல நாங்க ஒண்ணும் ஜோடி கிடையாது அப்படின்னு ஜிஜி சொல்லிடுறா. அண்ணுக்கு கொஞ்சம் சோகம் ஆயிடுது. ஆமா சரி ஓகே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க போறேன்னு ஜிஜி கிளம்பி போயிடுறா. யாலா பாக்குறா, ஏன்டா அவளுக்காக தான் அந்த செயின் வாங்கினேன், அதை நீ எப்படா சொல்ல போற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் நல்லா சொல்ல முடியாது, இப்ப இப்படியே போட்டோம் அதுதான் நல்லது, ஜஸ்ட் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது நம்ம ஜிஜி தான் அந்த பெண் ஃப்ரெண்டா ஹன்னுக்கு இருந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. டே இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலையேடா அப்படின்னு லிங்க கூட கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்க நேரா யாலா ஜிஜி கூட சேர்ந்து ஹாஸ்டல் ரூமுக்கு போயிடுறா. அங்க மீஃபா வந்துடுறா. இங்க பாருடி ஒரு புது செராமிக் ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்களாம், நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம குட்டி பாட்டு இல்ல தட்டு இல்லனா கப்பு எது வேணா பண்ணி அதை நம்ம பிடிச்ச மாதிரி பெயிண்டிங் கூட வரையலாமா, வா போலாம், நான் யுவானுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரையும் இழுத்துட்டு போயிடுறா மீஃபா வந்து. மூணு பேரும் சேர்ந்து போயிட்டு உட்காந்து சில திங்ஸ் எல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. யாலா முதல்ல ஒரு பிளேட் பண்றா, நம்ம மீஃபா கப்பு பண்ணிட்டு இருக்க, ஜிஜியும் கப்பு பண்ணிருக்கா. இங்க அவ செஞ்சதெல்லாம் வருது. மீஃபா அழகா ஒரு கியூட்டா கப்பு பண்ணிட்டு இருக்கா, நம்ம யுவானுக்கு கொடுக்கறதுக்காக. தட்டு பண்ணிட்டு இருக்கா நம்ம யாலா, கியூட்டா இருக்குல்ல, இதுல இருக்கிறது நான் எல்லாரும் நினைச்சுப்பாங்க, ஆனா அதனால லிங்குக்காக பண்ணிருக்கேன், லிங்குக்கு பொண்ணு வேஷம் போட்டு விட்டுருக்கேன்னு சரிக்க ஆரம்பிக்க, பரவாயில்லையே அப்படின்னு பார்த்துட்டு ஜிஜி அவளோட கப்பை ஓபன் பண்றா. இதுல கப்பிள் செட் இருக்கு, 2 கப்பு, ஆனா அதுல ஒரு கப்பு லேசா பிரேக் ஆயிருக்கு. ஐயோ இந்த கப்பு உடஞ்சு போயிருக்கு, நான் போய் மாத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுக்க, அவங்க ஈவினிங் வந்து வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஜிஜியும் ஓகேன்னு சொல்லிடுறா. யாலா பாக்குறா, இந்த ஜோடியை நம்ம தான் சேர்த்து வைக்கணும் போலயே யோசிச்சுட்டு இருக்கா. யாலா லிங்க் 2 பேருமே சண்டை போட்டு கொஞ்சம் கப்பல் ஆகுற மாதிரி தான் முன்னால இருந்தே இருந்திருப்பாங்க போல. இப்பயும் மறுபடியும் யாலா அந்த கிஃப்ட கொண்டு வந்து நம்ம லிங்க் கிட்ட கொடுக்க, லிங்க் பாக்குறான் கியூட்டா தான் இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி இல்லையே, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குன்னு சொல்ல, அது நான் இல்லடா பண்ணி, உனக்கு தான் பொண்ணு வேஷம் போட்டு விட்டுருக்கேன், என் டிராயிங் ஸ்கில்லையே குறை சொல்றியான்னு கேட்க, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு, என்னையா நீ செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு லிங்கும் அவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே எனக்கு வந்து ஒரு டென்ஷனா இருக்கு, ஜிஜியும் ஹன்னும் எப்பதான் ஒண்ணு சேர போறாங்க, இந்த 2 பேரை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாலா கேட்டுட்டு இருக்கா. அவங்கள மீட் பண்ணிக்க வைப்போமா அப்படின்னு லிங்க கேக்குறான். யாலா நேரா போயிட்டு நம்ம ஜிஜியை தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு, இங்கே வெயிட் பண்ண, நீ ஒரு முக்கியமான ஆளை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, யார் இந்த முக்கியமானது, உங்க பாய் ஃப்ரெண்டா, உங்க பாய் ஃப்ரெண்டு நம்ம லிங்க் தானே, அதுவும் ஃபேக் பாய் ஃப்ரெண்டு தானேன்னு கேட்க, அதை பத்திலாம் நீ பேச வேண்டாம், முக்கியமான ஆள்னு சொல்றேன்ல, இங்க நில்லு, நான் உன்னை ஒரே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு யாலா நம்ம ஜிஜிய போட்டோ எடுத்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம லிங்க நேரா ஹன்னு கிட்ட போயிடுறான். டேய் உனக்கு ஒண்ணு தெரியுமாடா, வெளிய காலேஜ் வாசல்ல சுயம்பரம் நடக்குது, மாடர்ன் சுயம்பரம், கலந்துக்கிறதுக்கு ஜிஜி போயிருக்கா, அவ போட்டோ போட்டிருக்கா பாரு, அவ போய் ஏதாவது பாய் ஃப்ரெண்ட் புடிச்சிட போறா, நல்ல வேலை நீதான் வெறும் ஏஞ்சல்னு மட்டும் தான் சொல்லிட்ட, மேக்ஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் அவளுக்கும் எந்த லவ்வும் இல்ல, இருந்திருந்தா நீ ஃபீல் பண்ணுவல அப்படின்னு லிங்க அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். ஹன்னு பாக்குறான், செம கடுப்பா வருது. ஹன்னு அங்கிருந்து கிளம்பிட்டா அப்படின்னு லிங்க மெசேஜ் அனுப்ப, யாலா அப்படி வாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அதுக்குள்ள நேரா நம்ம ஹன்னு ஜிஜி கிட்ட வந்துடுறான். அப்படி என்ன உனக்கு இந்த மாதிரி மாடர்ன் சுயம்பரத்துக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் தேடியே ஆகணுமா, சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு கேட்டு கத்த ஆரம்பிக்க, ஜிஜி பாக்குறா, என்ன முட்டாள்தனமா இருக்கு, நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. நான் ஒன்னும் அதுக்காக இந்த இடத்துக்கு வரல அப்படின்னு. அப்புறம் வேற எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னு மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறான். ஒன்னும் கிடையாது அப்படின்னு கையில இருந்த கிஃப்ட் அங்கேயே வச்சுட்டு அங்கிருந்து ஜிஜி கிளம்பி போயிடுறா. ஹன்னு என்னோட பாக்ஸ் இருக்குன்னு அதை எடுத்து பாக்குறான். அதுல பார்த்தா அந்த 2 பேருக்கும் சேர்ந்து இந்த கப் இருக்குல்ல, அதுல ஜிஜியும் ஹன்னும் நல்ல நிலாவை பார்த்துட்டு ஜாலியா ஒயின் குடிச்சாங்கல்ல, அதுதான் பெயிண்டிங் வரைஞ்சு ஜோடி கப்பா ஜிஜி பண்ணி வச்சிட்டு இருக்கா. இத பார்த்ததும் தான் ஹன்னுக்கு புரியுது. அங்கிருந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா போற வேகத்துல ஜிஜி டக்குன்னு அங்க கீழே விழுந்துடுறா, சேத்துலயே பொத்துன்னு விழுந்துடுறா. ஆஹா சேர்ல வேற விழுந்துட்டோமே நம்ம பயந்துட்டு ஓட ஆரம்பிக்க, ஹன்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். சேரு தெரியக்கூடாதுன்னு திரும்பி நின்னுட்டு இருக்கா. ஹன்னு பாக்குறான், கீழே விழுந்துட்டியா, நான் வந்து ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேக்குறான். அதெல்லாம் நீ எனக்கு ஹெல்ப்பே பண்ண தேவையில்ல, என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை, எனக்காக தானே கப்பு பண்ணிருக்க அப்படின்னு ஹன்னு கேக்குறான். நீ மட்டும் எனக்காக தான் செயின் வாங்கின, அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க, நீயும் சொல்லல நானும் சொல்லல, 2 பேரும் பண்ணது தப்புதான், இதுக்கு மேல டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம 2 பேரும் இதுக்கு மேல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஓட வேண்டாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹன்னு இனிமே நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு ஜிஜி கேட்க, இந்த செயின் வேற யாருக்காகவோ வாங்கல, உனக்காக வாங்கினது, அது எப்படியோ அங்க அத்தை கிட்ட போயிடுச்சு, ஆனா வரவே இருந்தவங்க கிட்ட கரெக்டா வந்து சேர்ந்துருச்சுன்னு சொல்ல ஜிஜி வெக்கப்பட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப ஹன்னு சொல்றான், கீழே விழுந்துட்டல, ஒரு நிமிஷம் அப்படியே இருன்னு அவனோட சட்டையை கழட்டி ஜிஜிக்கு இடுப்புல கட்டி விடுறான், சேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஜிஜிக்கு ஒரே ஹாப்பியா இருக்கு. ஹன்னு லைட்டா வெக்கப்பட்டு இருக்கான். கையை பிடிச்சுக்கோ, இனிமே நம்ம கையை பிடிச்சிட்டு தான் எங்கேயா இருந்தாலும் போகணும்னு சொல்ல, சரி ஓகே விட மாட்டேன் அப்படின்னு ஜிஜியும் கையை பிடிச்சுக்கிறா. ஜிஜி ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறா. ரூம்க்கு அவ வந்து உட்காந்துட்டு அந்த கப்பையே வெக்கப்பட்டு சிரிச்சு பார்த்துட்டு அந்த செயினையே பார்த்துட்டு இருக்கா. அங்க மீஃபா வந்துடுறா. ஏண்டி உனக்கு கொடுத்தது யாலா தானே, ஏதோ பாய் ஃப்ரெண்ட் கொடுத்த ரேஞ்சில அதையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு மீஃபா திட்ட ஆரம்பிச்சு
ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்போ யாலாவும் உள்ள வந்துடுறா. என்ன அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஜிஜி போயிட்டு ஹன்னோட சட்டைய நல்லா துவைச்சு வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு எடுத்துட்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்க உட்காந்துட்டு மீஃபா மேக்கப் போட்டுட்டு இருக்கா யுவான பாக்க போறதுக்காக. எனக்கும் ஐப்ரோஸ் கொஞ்சம் வரைஞ்சு விடுறி அப்படின்னு நம்ம ஜிஜியை கேட்க உட்காருன்னு ஒரு ஐப்ரோ வரைஞ்சு விட்டுடுறா. இன்னொரு ஐப்ரோ போட ஆரம்பிக்கிறதுக்குள்ள யுவான் வந்துடுறான். கீழே வெயிட் பண்றேன் வா அப்படின்னு. சரி சரி நீ கிளம்பு, பாதியை நானே போட்டுக்கிறேன், இததான் நீ வரைஞ்சிட்டல அப்படின்னு ஜிஜி சொல்றா. சரி ஓகேன்னு மீஃபாவும் அங்க இருந்து கிளம்பிடுறா. ஆனா ஜிஜி இன்னொரு ஐப்ரோவை பயங்கரமா சொதப்பிடுறா போல. நேரா கிளாஸ்க்குள்ள போறவ ஹன்னு பக்கத்துல உட்காராம வேற எங்கேயும் உட்காந்துக்கிறா. ஹன்னி எட்டி எட்டி பார்த்து ஜிஜி ஜிஜின்னு கூப்பிட்டு இருக்கான். ஆனா ஜிஜி திரும்பியே பார்க்காம இந்த அவன் சட்டை அப்படின்னு கொடுக்குறா. ஹன்னுக்கு ஒன்னும் புரியல, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, சண்டை போட்டாலா, கோவம் ஆயிட்டாலா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டு பாக்குறான். ஆனா ஜிஜி விட்டா போதும் நம்மள வேகமா தள்ளி விட்டுறா. கிளாஸ்க்கு சார் வந்துடுறாரு. அமைதியா எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹன்னுக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்கு. என்கிட்ட கோச்சுக்கிட்டியா அப்படின்னு பேப்பர்ல எழுதி ஜிஜியோட நோட்ல தூக்கி போடுறான். அதை கண்டுக்காமலே உட்காந்துட்டு இருக்கா. இப்ப கோவமா இருக்கியா அப்படின்னு அனுப்புறான். அதையும் கண்டுக்காமலே உட்காந்துட்டு இருக்கா. அடுத்த பேப்பர் நம்ம ஹன்னு எறியறது நேரா போய் டீச்சர் காலிலே விழுந்துருது. அவர் ஏஞ்சிடுறாரு. கோவமா இருக்கும் போது கூட நீ கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு அவர் படிக்கிறாரு. ஹன்னு அவமானத்துல தலையை கீழே குடிச்சுக்க கிளாஸே உழுந்து சிரிக்குது. ஜிஜி திரும்பி பாக்குறா. ஐயோ நம்ம ஐப்ரோவா மறந்துட்டோமே, அதை வேற ஒரு பக்கம் மூடிக்கிறா. செம்ம காமெடியா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஹன்னு அவளை கிளாஸ் முடிச்சதும் கையை பிடிச்சி இழுத்துட்டு என் கூட வா அப்படின்னு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கு கூட்டு போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பாரா கையை பிடிச்சிட்டு 2 பேரும் ஒன்னா வராங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க உடனே ஹன்னு பாக்குறான். நாங்க 2 பேரும் இன்னையில இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாரும் பயங்கரமா கை தட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்க ஆனா ஒரு ஆளுக்கு மட்டும் பயங்கரமா வயிறு எரியுது. அது சியா தான். ஆனா நம்ம ஜிஜி பாக்குறா. வெக்கமா இருக்கு அவளுக்கு. அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிடுறா. சியா பயங்கர பொறாமையில உட்கார்ந்துட்டு இருக்கா. இங்க யாலாவை பாக்கிறதுக்கு நம்ம லிங்க் வந்திருக்கான். தெரியாம உனக்கு காடை கிழிச்சு போட்டு நல்லா மாட்டிக்கிட்டேன், சாப்பாடு கொண்டு வந்துட்டு இருக்கேன், ஃப்ரைடு சிக்கன் சாப்பிடு அப்படின்னு சொல்ல யாலா அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கா. முடியில எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு பாரு, உனக்கு சாப்பிட கூட தெரியாதா அப்படின்னு லிங்க் எடுத்து கொடுக்குறான். ஆஹா காதல் வைக்கிற மாதிரி நடிச்சு இவன் கிட்ட நிஜமாவே காதல்ல விழுந்துருவோம் போலவே அப்படின்னு யாலா யோசிச்சுட்டு இருக்கா. யாலா இங்க இருந்து கிளம்புவோம் முதல்ல அப்படின்னு கிளம்ப ஆரம்பிக்க ஆப்போசிட்ல போற பையன் மேல இடிச்சு காஃபி கீழே கொட்டிடுது. யாலாவை அவன் கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறான். கரெக்டா அந்த இடத்துக்கு லிங்க் வந்துடுறான். அறிவில்ல, நான் உனக்கு காஃபி கொடுத்துடுறேன், அதுக்கு ஒரு பொண்ணு கிட்ட ஓவரா பேசுவியா, இவனுக்கு ஒரு காஃபிக்கு பதிலா 2 காஃபியை ஏன் செலவுல கொடுங்க, நான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் அங்க இருந்து போயிடுறான். யாலாக்கு லைட்டா முகம் எல்லாம் சவந்து போயிருது. வெக்கமா வர ஆரம்பிக்குது. இங்க நேரா நம்ம ஜிஜி கிட்ட மீஃபா சொல்லிட்டு இருக்கா. அங்க ரூம்க்கு வந்ததுக்கு அப்புறமா என்னது லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உனக்கு ஜோடி போட்டு நான் வந்து கார்டு பாக்கவா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. யாலா குறுக்க வந்துடுறா. பேசாம எனக்கு பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு இருக்கிறது ஒரே பாய் ஃப்ரெண்டு லிங்க், அதுவும் ஃபேக், அதுக்கு எதுக்கு பாக்கணும் அப்படின்னு சொல்ல இல்ல பாக்கலாம் அப்படின்னு யாரா சொல்றா. ஜிஜியும் மீஃபாவும் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. யாலா வெக்கப்பட்டு போய் படுத்துக்கிறா. ஓ கதை அப்படி போதான்னு 2 பொண்ணுங்களும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இங்க ஜிஜி அடுத்த நாள் கேண்டீன்ல சாப்பாடு வாங்க வரும்போது ஹன்னுக்கும் சேர்த்து ஒண்ணு வாங்கலான்னு 2 கேக்குறா. வெக்கப்பட்டுட்டே உன் பாய் ஃப்ரெண்டுக்கு தானமா வாங்குற, நல்ல பெருமையா வாங்கிட்டு போ அப்படின்னு அவர் கொடுக்குறாரு. ஜிஜி அங்க இருந்து போறத பார்த்துட்டு யாலாவும் எனக்கும் 2 கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்கிறா. ஜிஜி நேரா கிளம்பி நம்ம ஹன்னோட ரூம்க்கு வரா. அவனுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வச்சுட்டு பக்கத்துல சியா உட்காந்துட்டு இருக்கா. நான் ஹன்னுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறா. கொஞ்ச தூரம் வெளியே போனதுக்கு அப்புறமாவே இந்த சியா பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான் ஒரு கேடு அப்படின்னு அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து குப்பை தொட்டியில தூக்கி போட்டு அங்க இருந்து போயிடுறா. ஆனா ஜிஜி வந்து பார்க்கும்போது தான் தெரியுது பிரேக்ஃபாஸ்ட் மாறிடுச்சு அப்படின்னு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிஜி வேகமா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலான்னு போய் பார்த்தா குப்பை தொட்டிக்குள்ள கிடக்க. ஜிஜிக்கு சியா மேல டவுட் அதிகமாயிட்டே இருக்கு. எவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றா பாரு அப்படின்னு. இங்க லிங்க பாக்குறதுக்காக நம்ம யாலாவும் வந்துடுறா. பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்ல என்னது நடிச்சு ஓவரா இன்வால்வ்மெண்ட் காட்டுறியா, எதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு நடிக்கிற அப்படின்னு லிங்க கேக்குறான். உனக்கு போய் வாங்கிட்டு வந்த பாரு, என்ன செருப்பால் அடிச்சுக்கணும் அப்படின்னு யாலா கத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. லிங்குக்கு ஒண்ணும் புரியல, இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். இங்க ஜிஜி நேரா அடுத்து வந்து சியாட்டையே கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஏன் இவ்வளவு மோசமா பிஹேவ் பண்றீங்கன்னு தெரியல, சாப்பாடு குப்பையில போட்டு வச்சிருக்கீங்க, இதுக்கும் முன்னாடி எந்த வீடியோ ஹன்னுக்கு பிடிக்காதோ அந்த வீடியோவை என்கிட்ட கொடுத்து போட சொன்னீங்க, இப்பவே ஹன்னு கிட்ட போன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்வி கேட்கிறேன் பாருங்க அப்படின்னு போன் பண்ண ஆரம்பிக்க ஹன் ஏதோ மீட்டிங்ல இருக்கான், நான் அப்புறம் கூப்பிடுறேன் ஜிஜி அப்படின்னு கட் பண்ணிடுறான். உடனே நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜிஜியும் அங்க இருந்து கிளம்புறா. சியா நேரா ஸ்விம் பண்றதுக்கு போறா. இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு வேணுனே வாலண்டியரா ஸ்விம் பண்ணும்போது தண்ணிக்குள்ள மூழ்கிடுறா அவளே. அதுக்கப்புறம் அவளை ஆளுங்க வந்து காப்பாத்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போயிட்டு அட்மிட் பண்றாங்க. சியா கண்ணு முழிச்சு பாக்குறா. லிங்கு யுவான் சூலான்னு எல்லாரும் பக்கத்துல இருக்காங்க. ஆனா சியா எந்திரிச்சதுமே ஹன் எங்கன்னு கேட்க வந்துட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு வந்துட்டான்னு சொல்ல சியா உடனே ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்கிறா. என் பேக்ல டேப்லெட் இருக்கு, எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க அதுல பார்த்தா டிப்ரெஷனுக்கு போட்டு டேப்லெட் இருக்கு. ஹன்னுங்க வந்துடுறான். எத்தனை நாளா டிப்ரெஷனுக்கு டேப்லெட் போடுற அப்படின்னு கேட்க சாரி நீ மட்டும் இல்ல, நானும் போன வருஷம் நடந்த நம்ம
நானி இறந்தான்ல அந்த சாவுல இருந்து வெளியே வரவே இல்ல, நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. ஹன்ன கூட்டு பக்கத்துலயே உட்கார வச்சுக்கிறா. மத்தவங்க எல்லாம் வெளியே போறாங்க. இல்ல நானும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன், நீயும் இப்படி கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹன்னு மனசை எவ்வளவு முடியுமோ மாத்திட இங்க இன்னொரு பக்கம் ஜிஜிக்கு விஷயம் தெரியுது. சியா தண்ணில முழுகிட்டாலாம் அப்படின்னு ஜிஜி உடனே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இங்க சியாக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வருது. கூட நாங்க ரிப்போர்ட் பாக்குறோம் மத்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க. நீங்க பேஷண்ட் மாதிரி என்ன ட்ரீட் பண்ண வேண்டாம், நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அவங்களும் சரி பாத்துக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா சியாக்கு எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல் இருக்கு, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை பார்த்திருக்கா. ஹன் ஏதாவது ஒரு ஃபாரின் டாக்டர் கிட்ட கூட்டு போயிட்டு இவள சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கூட கேட்டு பாக்குறான். ஜிஜிக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. ஒருவேளை இவ ஃபேக்கா ஏதாவது பண்றாளோ அப்படின்னு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.